சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. நிலவுக்கு சென்று நிலவில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை மீண்டும் பூமிக்கு கொண்டுவர சந்திரயான் 4 திட்டம் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவுக்கு சென்று நிலவில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை மீண்டும் பூமிக்கு கொண்டுவர சந்திரயான் 4 திட்டம் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. நிலவுக்கு சென்று நிலவில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை மீண்டும் பூமிக்கு கொண்டுவர சந்திரயான் 4 திட்டம் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். இந்தியாவினுடைய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ நிலவில் ஆய்வு செய்வதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் சந்திராயன் திட்டம் என்பது. சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 என்று இதுவரைக்கும் நிலவை ஆய்வு செய்வதற்காக 3 விண்கலங்களை ஏவி 3 முறை ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறது. இதுல இறுதியாக சந்திராயன் 3 திட்டம் தான் உலக நாடுகளில் இதுவரை நிலவினுடைய தென் துருவ பகுதிக்கு செல்ல முடியாத இடத்திற்கு சந்திராயன் 3 ரோவர் சென்று அங்கு ஆய்வு பணிகளை எல்லாம் மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய பாறைகளுடைய ஸ்திரத்தன்மை, நீர் இருப்பதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா, இப்படியான பல்வேறு ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு அதனுடைய தரவுகளை இஸ்ரோவுக்கு அனுப்பி வைத்திருந்தது. இது சந்திராயன் 3 திட்டத்தினுடைய வெற்றியாக பார்க்கப்பட்ட நிலையில சந்திராயன் 4 திட்டத்திற்கான ஒப்புதல் என்பதை இன்று மத்திய அமைச்சரவை வழங்கி இருப்பதாக டெல்லியில தற்போது நடைபெற்று வரக்கூடிய செய்தியாளர் சந்திப்புல மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிகாரப்பூர்வமாக தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல்களை தெரிவிக்கும் போது நமக்கு என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், சந்திராயன் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. 2104 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த சந்திராயன் 4 திட்டம் என்பது தொடங்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருப்பதாகவும் ஒட்டுமொத்த பணிகளும் நிறைவடைந்து 2028 மார்ச் மாதம் சந்திராயன் 4 விண்கலம் விண்ணில் ஏவப்படும் என்ற ஒரு தகவல்களையும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். இது வழக்கமான முறையல்ல. இதற்கு முன்பு சந்திராயன் 3 திட்டம் என்பது விண்வெளிக்கு சென்று நிலவுக்கு சென்று நிலவுல ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் தரவுகளை மட்டுமே இஸ்ரோவுக்கு அனுப்பி வைத்தது. ஆனால் சந்திராயன் 4 திட்டம் என்பது நேரடியாக நிலவுக்கு சென்று நிலவுல தரையிறங்கி பாறைகள், மண் உள்ளிட்டவற்றுடைய மாதிரிகளை சேகரிச்சுட்டு மீண்டும் நிலவை விட்டு வெளியே வந்து பூமிக்கு திரும்பக்கூடிய வகையில இந்த சந்திராயன் 4 திட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 2 விண்கலங்களை விண்ணிலை ஏவுவதற்கான திட்டங்களும் இஸ்ரோ வைத்திருப்பதாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்புல மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்க, இந்தியா விண்வெளித்துறையில மிக அபாரமான ஒரு வளர்ச்சியை பெற்று வரக்கூடிய நிலையில சந்திராயன் 3 திட்டம் என்பது உலக நாடுகளால் கவனிக்கப்பட்டதோடு உலக நாடுகள் பாராட்டப்பட்ட சூழலே அதை சந்திராயன் 3 வெற்றியை தொடர்ந்து சந்திராயன் 4 திட்டத்திற்கு தற்போது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. 2104 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சந்திராயன் 4 திட்டம் நிறைவடைந்து 2028 ஆண்டு மார்ச் மாதம் சந்திராயன் 4 விண்கலம் விண்ணில் ஏவப்படும் என்ற தகவல்களையும் தற்போது டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்புல மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். யோகேஸ்வரன், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.